லிட்டருக்கு 100 கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய ஒரு பைக் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய பைக் என்னவா இருக்கும்? கண்டிப்பா அது பஜாஜோட பிளாட்டினாவா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு 2025 மாடல் பிளாட்டினா தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. 2006ல் பிளாட்டினா அறிமுகமானப்ப அது மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற்றுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த வெஹிக்கிள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு முக்கியமான பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு, அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ ரெண்டாவது, சிம்பிளான மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருந்தாங்க. மூணாவது, கம்ஃபோர்ட். ஸோ ஒரு பெட்டரான கம்ஃபோர்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலான வெஹிக்கிளாகவும் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. நாலாவது, இதோட மைலேஜ் தான். அந்த காலகட்டத்துக்கு தகுந்த ஒரு மைலேஜ், ஒரு பெட்டரான மைலேஜ் கொடுக்கணும், செக்மெண்ட்டில் மித்த வெஹிக்கிள் கொடுக்காத அளவுக்கு இந்த வெஹிக்கிள் மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி மைலேஜை ஃபோக்கஸ் பண்ணி அறிமுகப்படுத்த வெஹிக்கிள் தான் இந்த பஜாஜோட பிளாட்டினா. சரி, 2025ல் இந்த பிளாட்டினாவில் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னமும் கிடைக்குதா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடுக்க நமக்கு தோண ஷோரூம் வைபவ் பஜாஜ் தஞ்சாவூர் ஷோரூம் தான். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்காக வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தஞ்சாவூர் சுற்றி உள்ள பகுதிகள்லேருந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வைபவ் பஜாஜை காண்டாக்ட் பண்ணுங்க. பஜாஜ் பிளாட்டினால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 100, 110 அப்படின்னு 2 மாடல் இருக்கு. ஆக்சுவலாக முன்னாடி 125லாம் இருந்துச்சு, பட் இப்போ அதெல்லாம் கிடையாது. 100 இருக்கு, அப்புறம் 110 இருக்கு. இப்போ நம்ம கூட இருக்கிறது அந்த 110 இருக்க மாடல் தான். இதில் 3 விதமான கலர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட இந்த பிளாக் வித் கிரீன் இந்த கலர் உள்ள மாடல் தான் இருக்கு. இதோட வெயிட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 117 கிலோல இருந்து 122 கிலோ வரைக்கும் இதோட வெயிட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. 100 போனீங்கன்ற பட்சத்தில் இதோட வெயிட் வந்து கம்மியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 110 வந்து கொஞ்சம் வெயிட் கூடுதலாக இருக்கிற வகையில் தான் அது உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இதோட டிசைன் விஷயத்துக்கு வருவோம். இதோட டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சிம்பிளான ஒரு டிசைன் லாங்குவேஜில் தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். 2006ல் அறிமுகப்படுத்தப்பட்டது இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிசைன் சேஞ்சஸ்லாம் வந்து கிடையாது. இந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110க்கும் 100க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் வித்தியாசத்தில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட ஹெட்லைட் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஹெட்லைட் டிசைனாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. சைட்லலாம் வந்து இந்த குரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு சிம்பிளான ஹெட்லைட்ஸ் தான் வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய மட்கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்லீக்கான ஒரு ஃபியூல் டேங்க் தான். ஒரு 11 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற வகையில் இந்த டேங்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. மெயினாக இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலிக்காகவே ஒரு நல்ல லென்த்தான சீட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பைக்லேயே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களோட 2 குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறது ஒரு வழக்கமாகவே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபியூல் டேங்க்கும் ரொம்ப ஸ்லீக்காக இருக்கனால அவங்க பசங்களை முன்னாடி உட்கார வச்சுப்பாங்க. அவங்க ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டே வந்து ரொம்ப லென்த்தான ஒரு சீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த அப்டேட்டில் வந்து இந்த டெயில் லைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக டெயில் லைட்ஸும் வந்து டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் ஹாலோஜன் இண்டிகேட்டர் தான். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். பிடிச்சிக்கிறதுக்கு கிராப் ரயில் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ மெயினாக இந்த வெஹிக்கிளோட கம்ஃபர்ட்டுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. வாங்க நம்ம சீட்டிங் கம்ஃபர்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ சீட்டை பொறுத்த வரைக்கும் சீட் ஹைட்டுங்கிறது இந்த வெஹிக்கிளில் கொஞ்சம் அதிகமே வந்து சொல்லலாம். 807 mm பார்த்தீங்க அப்படின்னா சீட் ஹைட் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னோட ஹைட் வந்து 5.8. என்னால் 2 காலையும் தாராளமாக வைக்க முடியுது. பட் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்களால தான் கிரவுண்டை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 5.5 அந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னா கிரவுண்டை வந்து ரீச் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணுற வகையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 122 கிலோ அப்படிங்கிறது பெருசாக வெயிட் வந்து தெரியல அப்படின்னு சொல்லலாம். லைட் வெயிட்டடாக தான் இந்த வெஹிக்கிள் வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் சீட்டோட கம்ஃபோர்ட்டு குஷனிங் லெவல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. உட்காந்து பிடிச்சி ஓட்டுறதுக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு டே டு டே கம்யூட்டராக பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிளாட்டினாவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ்னும் போது யோசிச்சு பாருங்க எவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும் அப்படின்னு. அட்வென்ச்சர்ஸ் பைக்லலாம் இருக்கக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கம்யூட்டர் வெஹிக்கிளே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கம்ஃபர்ட் ரீதியாக பார்க்கும்போதும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிளாட்டினாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளோட வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயம்
விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஷன் சொல்லிடுறேன். ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் 135 mm டிராவல் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்ல பார்த்தீங்க அப்படின்னா நைட்ராக் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் சஸ்பென்ஷனுக்கும் ஒரு பெயர் போன வெஹிக்கிள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பிளாட்டினா வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. உண்மையிலே சஸ்பென்ஷன் ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி வந்து அந்த 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுதுன்னும் போது அந்த சஸ்பென்ஷனை கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் நீங்கள் ஆக்கிக்கவும் முடியும். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லையும் சரி ரியர்லையும் சரி 17 inches வீல்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அலாய் வீல்ஸோட பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கும் 110க்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த வீல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளோட கிராஃபிக்ஸ் என்ன கலரோ அதே மாதிரி ஸ்டிக்கர் வந்து வீலில் வந்து பண்ணியிருக்கிறதும் பார்க்க ரொம்பவே நல்லாவே இருக்குது. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டவுன் கிரேட் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பழைய மாடலில் வந்து ஏபிஎஸோடய பிளாட்டினா வந்து கொடுத்தாங்க. என்னப்பா ஒரு 100 110லேயே வந்து ஏபிஎஸோட கொடுக்குறாங்களே நம்ம ஆச்சரியப்பட்டது உண்டு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஒரு டிஸ்க் பிரேக் ஆப்ஷனாவது இந்த 110ல வந்து கொடுத்துருக்கலாம். அதுவுமே வந்து இவங்க வந்து கொடுக்கல. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 130 mm இருக்கக்கூடிய ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியரில் 110 mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்குது. அதை வந்து இவங்க ஆன்டி ஸ்கிட் பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் தான். சிபிஎஸ் நீங்கள் ரியர் பிரேக் அப்ளை பண்ணாலே அதில் ஒரு 30% ஃப்ரண்ட் பிரேக்கு சேர்ந்து அப்ளை ஆகிற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. பிரேக்கிங்லாம் வந்து ஒரு கம்யூட்டருக்கு என்ன பிரேக்கிங் இருக்குமோ அது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி அட்லீஸ்ட் ஒரு டிஸ்க் பிரேக் ஆப்ஷனெல்லாம் அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இதோட இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 115 cc கொண்ட இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 8.5 PS பவர் 9.8 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 4 ஸ்பீட் கியர் பாக்ஸில் தான் உருவாக்கியிருக்காங்க. எல்லா கியருமே வந்து ஃப்ரண்ட்டில் தான் நீங்கள் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட முக்கியமாக இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது, கிக் ஸ்டார்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. மோஸ்ட்லி இந்த 100 cc வெஹிக்கிளில் எல்லாருமே வந்து கிக் ஸ்டார்ட் இருக்குதா அப்படின்றது ஒரு கேள்வியாக வந்து வைக்கிறீங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனிவே இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, வைப்ரேஷன்லாம் எப்படி இருக்குன்றத நம்ம வெஹிக்கிளை ஓட்டிகிட்டே பேசலாம் வாங்க. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இதோட இன்ஜின் ரிலேட்டடாக ஒரு மாற்றம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா, முன்னாடி வந்து அது எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் அப்படின்னு சொல்லி அந்த கார்பரேட்டர் இன்ஜின்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க எல்லா பைக்ஸுமே வந்து எஃப்ஐ இன்ஜின்ஸ்க்கு மாறினாலும் பிளாட்டினால மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் மட்டும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களோட 100 110 பைக்ஸ்லாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களும் வந்து எஃப்ஐ இன்ஜின்ஸ்க்கே வந்து திரும்ப வந்து மூவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் பழைய மாதிரியே மைலேஜ் கொடுக்குமா அப்படின்றது இப்போ இந்த வெஹிக்கிளை ஓட்டி பார்த்தா தான் எனக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு 60-65 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி இதோட யூசர்ஸ், அதாவது இந்த புது மாடல் வாங்கின யூசர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வீலர்ஸ், நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்ஜினோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுடலாம். பட் நல்லா இருக்குது. வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக தெரியுது ஐடலில். பார்ப்போம் ஓட்டும் போது எப்படி இருக்குன்னு. இதில் கியர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். போகலாமா? லோவர் ஆர்பிஎம்மில் ஒன்றும் பெருசாக வைப்ரேஷன் வந்து இல்லை. பட் ஒரு 40-50 அந்த ரேஞ்ச் போகிறப்ப இந்த டேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் தெரியுது. ஹேண்டில் பார்லேயும் ஒரு மைனர் வைப்ரேஷன் வந்து தெரியுது. மேபி வைப்ரேஷனை இன்னும் குறைச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வைப்ரேஷன் விட்டு இன்னும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராகவே இருந்திருக்கும். ஆரம்பத்திலே சொன்னது தான், இது பிரேக் வந்து கொஞ்சம் இது கொடுத்துருக்கலான்னு சொல்லியிருந்தேன், டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு. ட்ரம் பிரேக்குங்கிறனால பிரேக் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் கியர் போடுறது கொஞ்சம் யூஸ்வலாக இல்லாத மாதிரி இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக நம்ம இந்த ஃபஸ்ட் கியர் ஃப்ரண்ட்டில் இருக்கும், பாக்கியெல்லாம் பின்னாடி வந்து போட்டு பழகியாச்சா. இது வந்து எல்லாமே ஃப்ரண்ட்லங்கிறது வந்து கொஞ்சம் பழகலை. அதனால தான் வண்டி பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுது. நான் பின்னாடி கியரை குறைக்க தட்டிக்கிட்டு இருக்கேன், ஃப்ரண்ட்டில் குறைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பிக்கப் வந்து நான் எதிர்பார்த்ததை விட இதில் பிக்கப் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ 60 வந்தாச்சு, ஆனால் குயிக்காகவே 60 வந்துடுச்சு. 70 வரைக்கும் வந்துருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு 100லாம் இந்த வண்டி போகாது. அவங்க ப்ரௌச்சர்லேயே வந்து 90 தான் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 0 to 60 வேணால் உங்களுக்கு நான் இங்கே ஓட்டி காட்டுறேனே எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நல்லா ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது இன்ஜினை பொறுத்த வரைக்கும். 1 2
3. Second gear 40. Third gear 55. Fourth gear இன்னும் third gear தான் போயிட்டு இருக்கு. சாரி, ஃபோர்த் கியர் போட்டாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க 60 எவ்வளோ குயிக்காக வந்துச்சு அப்படிங்கிறத. இருந்தாலும் இது என் வெயிட்டுக்கு இது வந்து 90 போதான்னு பார்ப்போம். 80 வரைக்கும் வந்துருச்சு. பட் என் வெயிட்டுக்கு அது இல்லாமல் காற்று ரொம்ப ஹெவியாக அடிக்குது. 90 போகிறது கஷ்டம். பட் ஆனால் குயிக்காக தான் இருக்குது இன்ஜின். நான் என்ன எதிர்பார்த்தேன், என்னடா 100க்கும் 110க்கும் என்ன பெரிய வித்தியாசம் வரப்போகுது, இதில் போய் ஒரு 100ல் ஒரு சிசி 110ல் ஒன்று போட்டிருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். 100 வந்து இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது. கண்டிப்பாக இதை விட கம்மியாக தான் 100 இருக்கும். பட் இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வைப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதேமாதிரி டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்துருக்கலாம். சிபிஎஸ் ஓகே, ஓரளவு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டுறீங்கன்னும் போது இது எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையாக தெரியாது. இந்த பிரேக்கே சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது ஓகேன்னு சொல்லுவேன். மித்தபடி எதுவும் ஒரு பிரச்சனையும் தெரியாது. பிளாட்டினாவில் அதிகமாக எல்லோரும் பிளாட்டினா ப்ரிஃபர் பண்ணது அந்த சஸ்பென்ஷனுக்காக தான். நம்ம இந்த இடத்துல பள்ளமேட்டில் விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லாவே இருக்குங்க, ஒன்றும் பெருசாக இல்லை. சஸ்பென்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷனில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். சஸ்பென்ஷன் ரீதியாக நல்லாவே இருக்குது. இந்த கியர் தாங்க எனக்கு கடுப்பாகுது. எல்லாமே ஃப்ரண்ட்டில் போடணும், நான் பின்னாடி அழுத்தி கியரை குறைச்சி விட்டுறேன். சிட்டிக்குள்ளே ஒரு டே டு டே கம்யூட்டராக இந்த வெஹிக்கிள் ஓகேன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு சின்ன ஓவர்டேக் எடுக்கும்போது ஒரு ஆக்சலரேஷன் தேவைப்படுதுன்னும் போது அதுக்கு தகுந்த ஒரு பவரை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி பிரேக்கிங் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு கம்ஃபர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. உட்காந்தா அந்த சீட்டோட குஷனிங் நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. கம்ஃபர்ட் ரீதியாகவும் வண்டி எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் நான் ஒரு மைலேஜ் ஒரு 65 வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 65 70 அந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிளாட்டினானாலே மைலேஜ் தான். நான் சொன்ன மாதிரியே கியரை குறைக்காமல் விட்டுடுறேங்க ஃப்ரண்ட்டில் இது பண்ணிவிட்டு. ஓகே, பிளாட்டினானாலே மைலேஜ் தான். ஸோ அதனால் மைலேஜில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்புவோம். ஒரு பெட்டரான கம்யூட்டராக, நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு கம்யூட்டராக இந்த வெஹிக்கிள் இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் ரைட் பண்ணதில் எனக்கு பிடிச்சது பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்ஃபர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. வைப்ரேஷனை கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். மேபி ஒரு டிஸ்க் பிரேக் இருக்க ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இந்த ரைட் பண்ணதில் எனக்கு கிடைச்ச அனுபவம். அதே மாதிரி சஸ்பென்ஷன் குறிப்பாக சொல்லணும். சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதோட விலை அப்படிங்கிறது 75,000 ரூபா எக்ஸோரூம் காஸ்ட்டில் இதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் 100 போறீங்கன்ற பட்சத்தில் இதை விட இன்னும் கம்மியாக வரும். 71,000 72,000 நீங்கள் 100 வாங்கலாம். 75,000 ரூபா எக்ஸோரூம் காஸ்ட்டில் உங்களால் 110 வாங்க முடியும். இதோட ஆன் ரோடு காஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வைபோ பஜாஜ் தஞ்சாவூரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் ஆன் ரோடு காஸ்ட்டை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவாக நான் பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே டு டே கம்யூட்டருக்கு தகுந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி இதோட மைலேஜ் அப்படிங்கிறது ஒரு 65+ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போதும் இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் இன் செக்மெண்ட் மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம். பஜாஜ் என்ன தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நாங்கள் ஒரு 110% இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்கோம், மைலேஜும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. பட் நீங்கள் யாராவது யூசர்ஸ், இந்த புது எஃப்ஐ இன்ஜினை பயன்படுத்துகிற யூசர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஜின் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி கம்ஃபர்ட் ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்காங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்குது, ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். சிட்டிக்குள்ளெலாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற வகையில் தான் அந்த வெஹிக்கிள் உருவாக்கியிருக்காங்க. நான் மைனஸாக பார்த்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சீட் ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஷார்ட் ரைடராக இருந்தால் அவங்களால கிரவுண்டை ரீச் பண்ணுறது, காலை கீழே வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் ஹைட்டை கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும்.
அதே மாதிரி ஒரு டிஸ்க் பிரேக் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் கொடுக்காது ஒரு சின்ன நெகட்டிவ்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷனலாவது இதில் வந்து சேர்த்துருக்கலாம். மித்தபடி ப்ரைஸிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எனிவே இது நான் ஓட்டின அனுபவத்தில் கிடச்சிது. நான் ஒரு 15-20 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தேன். அந்த அனுபவத்தை வச்சு உங்களுக்கு கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.